ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் குழந்தைகளே. இன்றைக்கி வந்து ஒரு தெய்வீக அனுபவம் தான் காமிக்க போகிறேன். ஒரு கோயில் காமிக்க போகிறேன். அது அந்த கோயில் மாதிரி உள்ள அந்த விக்கிரகங்களை நான் பார்த்ததே கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சிவனை பார்த்து கொண்டு நந்தி இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த கோயிலில் சிவனை பார்க்காமல் சிவனுக்கு பின்பக்கத்தை காமிச்சுட்டு முன்பக்கம் வெளில பார்த்துட்டு இருக்கு. அதுவும் ஆச்சரியமான அனுபவமாக இருக்குது. நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பல பேர் எல்லா இடங்களையும் பார்த்துக்கலாம், நமக்கு தெரியாது. அதை உங்களுக்கு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது எங்கே இருக்கு? டோம்லூர், பெங்களூர் டோம்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் 5 நிமிஷம் நடந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுவிடும். சித்திவிநாயகர் கோயில் இருக்குது, இந்த கண்டேஸ்வரர், இந்த சிவன் இருக்கார். அப்புறம் வந்து ராகவேந்தர் அங்கே இருக்கார். அவசியம் நீங்கள் சிவனை பாருங்கள், நந்தியை பாருங்கள். பெங்களூர் போய் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவசியம் அந்த நந்தியை சென்று தரிசித்து வாருங்கள், விவரம் கேட்டு வாருங்கள். தமிழ், அவர் கன்னடம், நான் தமிழை புரிஞ்சுக்கிறாரு. அவர் சொல்லுவதை எனக்கு புரிஞ்சு தெரில, தலைதை ஆட்டம் வந்துட்டேன். நீங்கள் விஷயம் தெரிஞ்சால் புரிஞ்சுங்க. ஓகே, பாய் குழந்தைகளே, பாய் பெரியவர்களே. இது மாதிரி நந்தி முன்னாடியும் சிவன் பின்னாடி இருந்தால் எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. ஸ்ரீகண்டேஸ்வரர், டோம்லூர் ஷீரடி சாய்பாபாவுடைய சன்னதி கோயில். மேல் கோபுரம் எடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ள சுவாமி காமிச்சோம். கோயில் வெளிலேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். டோம்லூர் புட்டபர்த்தி சத்யசாய் சாய்பாபா, புட்டபர்த்தி பாபா. இந்த கோயிலில் விநாயகர் இருக்கார், சிவன் இருக்கார், ஸ்ரீகண்டேஸ்வரர்னு. நந்தி வந்து சிவனுக்கு பின்பக்கத்தை காமிச்சுட்டு முன்னாடி மூடி வச்சுருக்கு. அது என்னென்னு தாத்பரியம். கோயில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. உள்ளுள்ள ராகவேந்திரன் மட்டும் இருக்குது. ராகவேந்திரன் இருக்கார். கோயிலுடைய கோபுரங்கள் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைய ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷீரடி சாய்பாபா காமிக்கிறத புட்டபர்த்தி பாபான்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஷீரடி சாய்பாபா. என்ன காரணம்னாக்க எல்லாருமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஷீரடி, அப்புறம் புட்டபர்த்தி. ஆனால் அவன் புட்டபர்த்தி நான் போயிட்டு வந்ததால் அந்த ஞாபகத்தை இருந்தேன். அதை தப்பாக சொல்லிட்டேன். அது தப்பு இல்லை, பகவான் பேர் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது ஷீரடி சாய்பாபா. ஓகே, நான் டொம்லூரில் காமிச்சது ஷீரடி சாய்பாபா. ஓகே.